கார் அண்ட் பைக் யூஸ் பண்ணாமல் பை வாக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி நானும் பப்புவும் இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்பலான்னு தான் கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட ஏரியாவை செக்யூர் பண்ணுற 2 டாக்ஸ் எப்பவுமே பப்பு வந்து விஷ் பண்ணுவான். ஸோ பார்த்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆட்டோவில் தான் கிளம்பி போனோம். எவ்ரி தேர்ஸ்டே பப்பு பெருமாள் கோயிலுக்கு வருவாங்க. ஸோ இன்னைக்கு லீவுனால நானும் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தா பெரிய கோயில் அண்ட் ரொம்ப கூட்டமும் கிடையாது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருந்தது. ஸோ எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த டெம்பிள். ஸோ முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு போகலாம் தான் பிளான். பட் ஆன் த வேல தோசை பார்த்துட்டோம் நாங்கள் 2 பேருமே தோசை லவ்வர்ஸ். ஸோ அதனால 2 தோசை சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பஸ் ஏறி போயிட்டோம். பட் பப்பு ஆன் த வேலையே என்னை மாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சர்ப்ரைஸாக. ஸோ இந்த மாதிரி குட்டியாக எனக்கு சடன் சர்ப்ரைஸ் பண்ணால் நான் ரொம்ப ஹைப் ஆகிடுவேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பப்பு கிட்ட சொல்லியிருந்தேன் மினி பர்கர் சாப்பிடணும் என்னோட பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல மினி பர்கர் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக மினியேச்சராக இருந்துச்சு. எனக்கு அதை சாப்பிடவே தோணல, பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. பட் ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு பீர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஃபைனல் டச் முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே வேற எங்கேயும் வெளில போகக்கூடாதுன்னு பை வாக்லேயே வீட்டுக்கு வந்துட்டோம்.